வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ரங்கநாத் சாருக்கும் வணக்கம். அண்ட் முதற்கண் நம் குருவான பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நமக்கு இந்த தியானம் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். இந்த தியானம் நிறைய பேருக்கு எத்தனையோ தேடல் இருக்கும். எல்லாருமே தவிக்கிறாங்க. எனக்கு என்ன நான் என்ன செய்யணும் இந்த வாழ்க்கையில அப்படின்னு தேடுறாங்க. நிறைய பேருக்கு இந்த தியானம் கிடைக்கல. நம்ம எல்லாருக்குமே இந்த தியானம் கிடைச்சிருக்கு. சோ இந்த தியானத்துக்கு நம்ம ஒரு வாட்டி கிளாப் பண்ணிக்கணும். சோ அற்புதமான தியானம் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்போ பத்ரிஜி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்னா பத்ரிஜி இந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்தது நம்ம பத்ரிஜி தான். ஸோ பத்ரிஜி மூலமாக இத்தனை மாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் இப்போ ரங்கநாத் சார் எடுத்து இப்ப தமிழ்ல பண்றாங்க, எல்லா லாங்குவேஜஸ்ல பண்றாங்க. இப்படி இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாரும் இவங்களாலதான் நமக்கு இந்த தியானம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. சோ இன்னைக்கு தலைப்பை பாத்தீங்கன்னா தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். ஏன் இந்த மூணுத்தையும் ஒரே வாட்டி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்எஸ்எம் ஓட திரிசூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிசூலம் அப்படின்னும் போது ஒரு ஆயுதம். நம்ம கடவுள்களுக்கு எல்லாமே ஆயுதம் நம்ம துர்கை அம்மனுக்கு முக்கியமா ஆயுதம் என்னன்னா திரிசூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஎஸ்எஸ்எம்மோட திரிசூலம் தான் இந்த தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னா இந்த மூணு. தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இந்த மூணு விஷயங்களும் இந்த பிஎஸ்எஸ்எம்மோட திரிசூலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இந்த மூன்று விஷயங்களாலதான் ஒருவர் தன் நிலைய உயர்த்துவதற்கு ரொம்ப சிறப்பான வழிகள். இந்த மூணு வழிகளால நாம உயர்த்திக்க முடியும். ரொம்ப அருமையா உடல் அளவுல, மனசளவுல, ஆன்மன் அளவுல இந்த மூன்று நிலைகள்லயுமே நாம உயர்த்திக்கணும்னா இந்த மூன்று விஷயங்கள் நம்ம செய்யணும். சோ தியானத்தால நம்ம என்ன செய்யறோம்? தியானம் செய்வதால நாம அறிகிறோம், நாம உயர்த்துக்கிறோம். சுவாத்தியாயத்தால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானத்தையும் நிறைய புத்தகங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ரெண்டாவது. மூணாவது சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னும் போது இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு. திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா அப்படின்னு மூன்று லோகங்கள்லயுமே மிக சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த பூலோகம், மேல் லோகம், இன்னும் பல லோகங்கள், இந்த எல்லா லோகங்கள்லயுமே இந்த சஜ்ஜன சாங்கத்தியத்தால நிறைய ஞானம் பெறாங்க. அதனால ரொம்ப நமக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் தியானம் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தியானம் அப்படின்ற வார்த்தைய நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, தி பிளஸ் யானம் அதை பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். தி பிளஸ் யானம் அப்படின்னு பிரிக்கணும். சோ அதுல ரெண்டு வார்த்தைகள், தியானம் அப்படின்றதுல ரெண்டு வார்த்தைகள் அடங்கி இருக்கு. தி என்றால் நம்ம 7 உடல்களோட சமுதாயம். நம்ம நமக்கு தெரிஞ்சது இந்த பௌதிக உடல் தான். நீங்க என்ன பாக்குறீங்க, நான் சந்திரகலான்னா இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு இன்னும் 6 உடல்கள் இருக்கு. அதே மாதிரிதான் எல்லோருக்குமே, எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இந்த 7 உடல்கள் அப்படின்றது இருக்கு. இந்த 7 உடல்களோட கலவைதான் நம்ம எல்லாருமே. சோ அந்த தி அப்படின்னா இந்த 7 உடல்கள். யானம் அப்படின்னா பயணம். இந்த 7 உடல்களோட பயணம் தான் இந்த தியானம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜென்ரலா நம்ம இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நம்ம ஏதாவது வெஹிக்கல்
டூ வீலரோ, காரோ, பஸ்ஸோ, ட்ரெயினோ, இல்ல ஃபிளைட்டோ, இப்படி இந்த வெஹிக்கல்ஸ் மூலமாக நம்ம பயணிக்கிறோம். இப்போ தியானம் அப்படின்றது ஒரு பயணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம இங்க என்ன செய்யறோம்? சும்மா தானே உட்கார்றோம். இவங்க என்ன தியானம் வந்து ஒரு பயணம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம். சோ இங்க என்ன பயணம் ஆகுது அப்படின்னா, இந்த 7 உடல்ல நம்ம விழிப்பு என்றது பயணிக்குது. அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? கை கோர்த்து கால்கள் கிராஸ் பண்ணி கண்களை மூடி உட்கார்றோம். சோ அப்படி உட்காரும் போது இந்த உடல் நிலையில இருந்து விழிப்பு மனநிலைக்கு போகுது. சோ இந்த விழிப்பு இப்படி மனநிலைக்கு போகுது. திரும்ப அந்த மனசு வந்து எதேதோ பேசுது, எதேதோ வந்து ஞாபகம் வருது, நிறைய எண்ணங்கள் வருது. அப்போ திரும்ப நம்ம என்ன செய்யறோம்? சுவாசத்தை கவனிக்கிறோம். சுவாசத்தை கவனிக்கும் போது என்ன ஆகுது? விழிப்பு அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்படின்னா உடல்ல இருந்து மனம்ல இருந்து சூக்ஷ்ம உடலுக்கு போகுது. சோ இப்படி சூக்ஷ்ம உடல் அப்படின்னும் போது நம்ம மத்த 6 உடல்களையும் காமனா சூக்ஷ்ம உடல் அப்படின்னு தான் சொல்றோம். ஒவ்வொரு உடலாக வந்து அது ஷிஃப்ட் ஆகுது. அப்படின்னா விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு உடலை தாண்டி ஆன்ம நிலைய அடையுது. இந்த பயணம் இதுதான் தியானம் அப்படின்னு சொல்றது. நம்ம உடல் நிலையில இருந்து சூக்ஷ்ம நிலைய அடைஞ்சு சூக்ஷ்ம நிலையில நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். இதுதான் பயணம். டி பிளஸ் யானம் அப்படின்னா இந்த உடல்களால நம்ம விழிப்புணர்வு பயணம் செஞ்சு நிறைய விஷயங்களை கத்துக்குது. எல்லாரும் சொல்றோம் நம்ம வந்து ஆடாம அசையாம சும்மா தானே உட்கார்ந்துருக்கோம், எப்படி ஞானம் வரும் அப்படின்னு வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க. சோ இப்படி நம்ம விழிப்புணர்வு சூக்ஷ்ம நிலைக்கு போகும்போது சூக்ஷ்ம நிலையில வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். நம்ம சூக்ஷ்ம உலகங்களை சுத்துறோம், சூக்ஷ்ம ஆசான்களை பாக்குறோம். நிறைய ஆசான்கள் வந்து நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ற மாதிரி, நமக்கு நிறைய பேர் வந்து தியானத்துல என் பக்கத்துல யாரோ உட்கார்ந்த மாதிரி இருக்கு, என் கூட யாரோ பேசுற மாதிரி இருக்கு, எனக்கு நல்ல வாசனைகள் வருது அப்படின்னு பல பேர் பல விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சில இருந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போறோம். எப்போ இந்த உடல் மனசை வந்து விழிப்பு தாண்டுதோ அப்ப வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸை தாண்டுறோம். நிறைய டைமென்ஷன் தாண்டி போறோம். நம்ம பூலோகம் அப்படின்றது 3ஆம் தலம். இந்த தளத்துல இருந்து உயர்ந்த தலங்களுக்கு நம்ம வந்து போகிறோம். அந்த விழிப்பு வந்து கான்சியஸ் டிராவல். இந்த உடல் வந்து சூக்ஷ்மமா வந்து அந்த டிராவல் பண்ணும்போது நிறைய தலங்களுக்கு போகிறோம். மேல் தலங்கள் அப்படின்னா நம்ம 4, 5, 10, 20 என்ன வேணா சொல்லலாம். எத்தனையோ அன்லிமிட்டெட் இருக்கு. இந்த தலங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்தா சொல்ல முடியாது. அது இன்ஃபினிட். அந்த மாதிரி இன்ஃபினிட் தலங்கள் இந்த பூலோகத்துல இருக்கு. ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம பயணிக்கிறோம். நம்ம விழிப்புணர்வோட நம்ம இது எல்லாமே பயணிக்கணும்னா இந்த தியானம் மட்டும்தான் வழி. நம்ம செய்யற இந்த தியானத்தின் பேரு ஆனா அபானா சதி தியானம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உள்வாங்கும் மூச்சு, அப்பானா வெளியிடும் மூச்சு. இந்த 2 மூச்சோட இணைந்து ஒன்னா நம்ம தங்கி இருக்கோம் அப்படின்னா இந்த பயணம் மேற்கொள்ளும். இப்ப நம்ம ஒரு பஸ்ல ஏறுறோம், ஒரு டிக்கெட் வாங்குறோம். டிக்கெட் வாங்கினாதான் அந்த பயணத்துக்கு அது பொருள்படும். நீங்க எங்க போனாலும் அந்த டிக்கெட் இருக்கணும். சோ அந்த டிக்கெட் என்னன்னா இந்த சுவாசம். இந்த சுவாசத்தை நீங்க வந்து பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பயணம் எவ்வளவு தூரம் வேணாலும் உங்களால முடியும். இங்க லிமிட்டேஷன். இப்ப வந்து நான் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்தோட பேர் சொல்றேன். நான் இப்ப சென்னையில இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பீச்சுக்கு போகணும் அப்படின்னா பஸ் ஏறி நான் பீச்சுக்கு டிக்கெட் வாங்குறேன். அதே மாதிரி இந்த மூச்சை வந்து நீங்க எவ்வளவு ஆழமா வந்து நீங்க கவனிக்கிறீங்க, எவ்வளவு மனசு தளராம இத கவனிக்கிறீங்களோ அவ்வளவு சூக்ஷ்ம நிலைக்கு உடனே உங்களால போக முடியும். நம்ம வந்து எப்பவுமே இந்த உடல், நான் இந்த கை, நான் இந்த காலு, இந்த கழுத்து, இந்த முகம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது விழிப்புணர்வு போகாது. இது எல்லாமே மறக்கணும். இது எல்லாம் மறக்கிறதுக்கு தான் நமக்கு சுவாசம். அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடலை மறக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா மனசு மறக்கிறோம். இந்த உடல் மனம் எப்ப மறக்குதோ உடனே ஆன்ம நிலைக்கு நம்ம சேரும்.
ஆன்ம நிலை அப்படின்றது ரொம்ப புதுசு ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல வந்து கண் திறந்த உடனே ஒரு கொஞ்ச நேரம் நமக்கு ஒண்ணுமே புரியாது. நான் எங்க இருக்கேன், நான் யாரு, ஒண்ணுமே புரியாது. அந்த புரியாத அந்த நிலை இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்ம நிலை. சோ அதே நிலை இங்க நம்ம தியானத்துல விழிப்போட நம்ம வந்து கொண்டு வரோம். சோ அந்த நிலையில நம்ம வந்து தொடர்ந்து தங்குவதுதான் சரியான தியானம். எல்லாருமே வந்து நம்ம வந்து மூச்சை கவனிக்கிறது தான் தியானம்னு நினைக்கிறாங்க இல்லையா? மூச்சை கவனிக்கிறது அப்படின்றது என்ன? ஒரு டிக்கெட் போடுறது. நீங்க உள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மூச்சை கவனிக்கிறீங்க. சோ நம்ம தியானத்துக்குள்ள போகிறதுக்கு அது ஒரு பாஸ். அந்த பாஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறமா உள்ள போயிடுறோம். அந்த உள்ள போறீங்க பாத்தீங்களா, அந்த அந்த ஒண்ணுமே தெரியாத அந்த நிலை. நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், நான் கண்ண மூடி, எந்த ஒரு உணர்வு, உடல் உணர்வோ மனசு உணர்வோ எதுவுமே இல்லாத நிலை, அதுதான் தியான நிலை. நிறைய பேர் வந்து அந்த நிலைக்கு போறீங்க. அந்த நிலைக்கு போகும்போது ஐயோ நான் மூச்சை மறந்துட்டேனே, மூச்சை கவனிக்கிறது தான் தியானம், தியானம்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். கிடையாது. நம்ம உள்ள டிராவல் பண்றதுக்கு இது ஒரு பாஸ். சோ மூச்சை கவனிக்கும் போது அது ஒரு பாலம். இந்த உடல் நிலைக்கும் ஆன்ம நிலைக்கும் நடுவே பாலம். அந்த பாலத்தை கடக்கணும்னா மூச்சை கவனிக்கணும். எப்ப நீங்க எல்லாமே மறந்துட்டீங்க, தியான நிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னும் போது அங்க என்ன நடக்குதோ அதோட நம்ம இணைஞ்சிடணும். இப்ப கலர்ஸ் தெரியுது, அந்த கலர்ஸை வந்து ஹாப்பியா நம்ம பார்க்கலாம். ஒரு இயற்கை காட்சிகள் தெரியுது, அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கலாம். ஒரு புத்தர் தெரிகிறாரு, ஒரு இயேசு தெரியாரு, ஒரு சிவன் தெரிகிறாங்க, அப்போ அவங்களோட நம்ம இணைஞ்சிடறோம். நமக்கு என்ன விஷயங்கள் அங்க உள்முகமாக நடக்குதோ அந்த விஷயங்களோட இணைஞ்சிடணும். அப்ப வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும் போது அப்ப நம்ம மூச்சை தேடக்கூடாது. மூச்சு அப்படின்றது நம்ம தியானத்துக்குள்ள போற வரைக்கும் தான். சோ இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப நமக்கு நினைவு வரும்போது நம்ம வந்து மூச்சுக்கு வரோம் இல்லையா, நாங்க தியானத்துக்குள்ள என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இணைந்திருந்தா போதும். அதை கவனிச்சா கூட போதும். இல்ல திரும்ப எண்ணங்கள் வருது, நம்ம மூச்சை எப்ப கவனிக்கணும்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உட்கார்ந்த உடனே மூச்சை கவனிக்கிறோம். இப்ப கண்ணை மூடின உடனே உங்களுக்கு எண்ணமற்ற நிலை இருக்கு, நான் ரொம்ப பிரசாந்தமா இருக்கேன், எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னா மூச்சை கவனிக்க தேவையில்லை. அப்படியே நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம மூச்சை எப்ப கவனிக்கணும்னா எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு. இப்ப எண்ணங்கள் வருது, திரும்ப ஒரு எண்ணம் வருது, அப்ப திரும்ப மூச்சுக்கு வாங்க. எண்ணங்கள் இல்லை அப்படின்னா மூச்சை தேவை. நம்ம அதை கவனிச்சுட்டு நம்ம தியான நிலைய அப்படியே தொடர்ந்து நம்ம இருக்கலாம். எண்ணங்கள் வரும்போது திரும்ப மூச்சை கவனிங்க, திரும்ப நீங்க ஆழ்நிலைக்கு போயிடுவீங்க. சோ ஆழ்நிலை தியானம் அப்படின்னா நம்ம சமாதி நிலை, டீப் மெடிடேஷன் ஸ்டேட் இதெல்லாம் சொல்றோம். அது என்னன்னா இந்த உடலையும் மனசையும் மறந்துடணும். நான் சந்திரகலா அப்படின்னு நான் எப்ப மறக்கிறேனோ அதுதான் கரெக்டான தியான நிலை. இந்த நிலையில நம்ம தொடர்ந்து இருப்பதுதான் சரியான தியானம். இதுதான் தியானம் அப்படின்னு சொல்றது. உடல்களோட எல்லா உடல்களோட பயணம் தான் தியானம். சோ இது நீங்க பழக பழக கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மறந்து தியான நிலைக்கு போயிடுறீங்க, தியான நிலத்துல தங்குறீங்க. இன்னும் இந்த தியானம் பழக பழக என்ன ஆகுது, நான் எந்த உடல் நிலையில இருக்கேனா, சூக்ஷ்ம உடல்ல இருக்கேனா, காரண உடல்ல இருக்கேனா, மகா காரண உடல்ல இருக்கேனா அப்படின்ற விழிப்பு அப்ப வரும். நல்ல தியான பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இப்ப நம்ம வந்து இங்க 21 டேஸ்ன்னு சொல்றோம், 21 டேஸ் 41 டேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நிலைகள் இந்த 21 டேஸ் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நிலையை கடப்பீங்க. 41 டேஸ் நீங்க கடைப்பிடிக்கிறீங்கன்னா அப்ப இன்னொரு நிலையை கடைப்பிடிக்கிறீங்க. சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தியான பயிற்சி செய்ய செய்ய செய்யதான் நமக்கு வந்து ஆழ்நிலை அப்படின்றது வரும். அந்த ஆழ்நிலையிலையும் அந்த நான் எந்த நிலையில இருக்கேன், எந்த உடல் நிலையில இருக்கேன், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, சூக்ஷ்ம உடலா, காரண உடலா, மகா காரண உடலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 உடல்களோட ஞானமும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அந்த 7 உடல்ல நான் எந்த உடல்ல இருக்கேன், நான் எந்த உடல்ல இருந்து என்ன பயிற்சி செய்யறேன் அப்படின்ற விழிப்பெல்லாம் இன்னும் போக போக உங்களுக்கு வந்து தெரியும்.
சோ தியானம் அப்படின்னா நம்ம 7 உடல்களோட பயணம் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. இப்போ தியானத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம். இப்போ தியானத்துல நமக்கு வந்து எல்லாருக்குமே என்ன டவுட்? நான் யாரு? நான் ஏன் இங்க பொறந்திருக்கேன்? நான் ஏன் ஒரு பெண்ணா இருக்கேன்? ஒரு ஆணா இருக்கேன்? இந்த உலகத்துல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த ஃபேமிலில நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்படி பல கேள்விகள் சகஜமா எல்லாருக்குமே இருக்கு. இந்த கேள்விகளுக்கு எல்லாமே உங்களுக்கு உள்முகமா பதில் கிடைக்கும். நீங்க எப்போ ஆழ்நிலை தியானம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ, உங்க உள்முகம் உங்களுக்கு வந்து இந்த பதில்களுக்கு, இந்த கேள்விகளுக்கு எல்லாமே தானாவே உங்களுக்கு விடை கொடுக்கும். சோ இப்ப வந்து நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் என்னதான் பதில் சொன்னாலும், உங்களுக்கு உள்ளுக்குள்ளார இருந்து ஒரு பதில் வரும். அதுதான் சரியான பதிலாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா, ஒவ்வொருத்தரோட நிலை, ஒவ்வொருத்தரோட மனம், குணம் எல்லாமே வேறு. சோ அந்த அ எப்போ உங்களுக்கு உள்முகமான பதில் வருதோ, அந்த பதில் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். சோ அதனால நம்ம தியானம் செய்ய செய்ய நமக்குள்ள இருந்து நான் யாரு? நான் என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கை நோக்கம் என்ன? இந்த வாழ்க்கையில நான் என்னென்ன செய்யறதுக்கு இந்த பிறப்பு எடுத்திருக்கேன்? என்னோட கர்மா என்ன? என்னோட விதி என்ன? நான் இங்க என்ன செய்யணும்? பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? இதெல்லாமே உங்களுக்கு தானா புரிய வரும். ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வோட இருக்கீங்க. நான் வந்து தியானம் செய்ய செய்ய நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, என்னோட வேலை என்ன அப்படின்னா, என்னோட குடும்பத்த பாத்துக்கிறது என்னோட பௌதிக தர்மம். நான் இந்த தியானத்த பரப்புறது அப்படின்றது என்னோட ஆன்மீக தர்மம் அப்படின்றது என்னோட லைஃப் பர்பஸ் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆஹ் ஆன்மீக ஆஹ் இந்த மாதிரி ஆன்மீகத்துல நம்ம செய்யற சேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ பழனியப்பன் சார் வந்து போஸ்டிங் பண்றாரு. நான் வந்து இப்ப ஸ்பீச் கொடுக்குறேன். ஒரு சில மாஸ்டர்ஸ் வந்து டெக்னிக்கல் ஒர்க்ஸ் பேக் அண்ட் டீம் ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி பல விதமான ஆன்மீக சேவைகள் அப்படின்றது இருக்கு. சோ இப்ப என்னோட சேவை என்ன அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி ஞானத்தை வழங்குறது, இந்த மாதிரி பேசுறது, ஸ்பீச் கொடுக்கறது என்னோட பர்பஸ் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நாங்களும் எப்படி மேடம் இந்த பர்பஸ் புரிஞ்சுக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து டவுட் இருக்கும். சோ நீங்க எப்போ தியானம் செய்றீங்களோ, உங்களுக்கு எந்த வாய்ப்பு வருதோ, பேச வாய்ப்பு வருதா பேசுங்க. ஒரு இடத்துல நம்ம வந்து ஹெல்ப் பண்ண வாய்ப்பு வருதா அந்த ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல பேக் அண்ட் ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு வருதா அது பண்ணுங்க. போஸ்டிங் வருதா அது பண்ணுங்க. சோ இப்படி எல்லா விஷயங்கள் பண்ணிட்டே வாங்க. எந்த விஷயத்துல உங்களுக்கு முழுமையான அந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. எதுல நான் ரொம்ப திருப்தியா இருக்கு, எனக்கு ரொம்ப தன்மயமா இருக்கு, உள்ள இருந்து ரொம்ப அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்றது, நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அப்படியே பூரிச்சு போயிட்டோம் அப்படின்னு வந்து புரியுதோ, அதுதான் உங்க லைஃப் பர்பஸ். எந்த விஷயம் பண்ணும்போது நீங்க உங்களை நீங்க மறந்துடுறீங்க. உங்களை நீங்க மறந்து அப்படியே என்ன சொல்றது, உடல், மனம், ஆன்மா எல்லாமே கலந்த நிலையில நீங்க அதை வந்து பண்றீங்க. முழுமையான அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்குதோ, அதுதான் உங்க லைஃப் பர்பஸ். சோ அந்த விஷயத்த புடிச்சுக்கோங்க. அதுல வந்து இருங்க. சோ இப்படி பல விஷயங்கள் நம்ம தியானம் செய்ய செய்ய எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவையில்லை, நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தியானத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். சோ நீங்க தியானம் செய்ய செய்ய உங்களை நீங்க டிஸ்கவர் பண்றீங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம எல்லாருமே அந்த மூல சைத்தன்யத்துல இருந்து வந்த துளிகள் அப்படின்றது புரிஞ்சுக்கிறீங்க. இங்க மூல சைத்தன்யத்துல இருந்து நம்ம எப்படி விடுபட்டு வந்திருப்போமோ, அந்த ஞானம் வரும்போது திரும்ப அந்த மூல சைத்தன்யத்தை தானா நம்ம வந்து அடைஞ்சிடறோம். இப்போ என்னோட வீட்ல இருந்து நான் பஸ் ஸ்டாப்க்கு எப்படி போறேனோ, பஸ் ஸ்டாப்ல இருந்து அதே வழி மூலமாக தான் வீட்டுக்கும் வரேன். சோ இதே கான்செப்ட் தான். மூல சைத்தன்யத்துல இருந்து எப்படி நம்ம துளிகளாக நம்ம இங்க வந்திருக்கோமோ,
இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். இங்க வந்து இந்த தியானம் செய்யும் போது அந்த மூல சைத்தன்யத்துல நான் திரும்ப போய் நான் வந்து நான் அங்க போய் சேரணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இந்த தியானம் செய்யும் போது தான் வரும். இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம், பிறந்தோமா, சாப்பிட்டேனா, தூங்குனேனா, என்னோட வேலையை செஞ்சேனா, என்னோட ஃபேமிலிய பாத்துக்கிட்டேனா, அவ்வளவுதான், இந்த வாழ்க்கையை முடிச்சிருச்சு, எல்லாம் பேரன் பேத்தி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணோமா, எல்லாம் செட்டில் பண்ணிட்டோமா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சாதாரண வாழ்க்கை வாழ்றோம். இந்த சாதாரண வாழ்க்கை வாழும்போது இந்த ஜனன மரண சக்கரம் அப்படின்றது முடியவே முடியாது. இந்த ஜனன மரண சக்கரத்துல இருந்து நம்ம எப்போ வெளியே வரோம் அப்படின்னா அந்த சஹஸ்ரார நிலையை அடையணும். அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானத்தையும் நம்ம பெறணும். நம்ம உடலுக்குரிய ஞானத்தை பெறணும், மனசுக்குரிய ஞானத்தை பெறணும், நம்ம 7 உடல்கள் கூடிய ஞானத்தை பெறணும். இந்த எல்லா ஞானத்தையும் முழுமையாக நம்ம அடையும் போதுதான் அடுத்த கட்டம். இங்க எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து படிக்கலைன்னாலும் திரும்ப இங்க பிறந்துதான் ஆகணும். இப்ப ஸ்கூல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து ஒரு 7ஆம் கிளாஸ்ல படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 7ஆம் கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் திரும்ப அந்த கிளாஸ் படிச்சுதான் ஆகணும். திரும்ப அந்த ஃபெயில் ஆன சப்ஜெக்ட் முடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்ற இந்த ஒரு பள்ளிக்கூடம், பூலோகம் வந்து பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்துல இந்த உடல் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு வந்து இங்க பல அனுபவங்கள், பல விஷயங்கள், பல ஞானம் பூலோகத்துல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த உடல் அப்படின்றது என்னன்னா மிக சிறந்த, மிக சிறப்பான ஒரு பொக்கிஷம் நமக்கு. இந்த உடல்ல இருக்கும்போது நம்ம வந்து பல மடங்கு ஞானத்தை உயர்வாக நம்ம வந்து பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வழி இந்த உடல் தான். இப்ப மேல்லோகங்கள்ல எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மேல்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஆஹ் அவங்களோட ஆஹ் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னா வளர்ச்சி, அந்த வளர்ச்சி வரணும் அப்படின்னா பல ஆயிரம் 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 வருஷங்கள் வந்து அவங்க பயிற்சி செய்யணும். ஆனா இந்த பூலோகம் அப்படின்னும் போது இந்த உடலுக்குரிய உடலோட சிறப்பு என்னன்னா, இந்த சிறப்பான இந்த உடல்ல இருந்து நீங்க தியான பயிற்சி பண்ணும்போது மேல்லோகங்கள்ல பல ஆயிரம் வருடங்கள் செஞ்ச பயிற்சி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது இங்க வந்து ஒரு 60-70 வயசுக்குள்ளேயே நீங்க வந்து அடைஞ்சிடலாம். அப்படின்னா சிம்பிளா நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இப்ப 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்கர நிலையில இருக்காங்க. சோ மூலாதார சக்கர நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த பூலோகத்துல இருந்து தியான பயிற்சி செய்றீங்க அப்படின்னா நீங்க மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரமா அடைஞ்சு நீங்க சஹஸ்ரார நிலைய ஒரே பிறவிலேயே நீங்க பெற முடியும். அதுவே நீங்க மேல் லோகங்கள்ல அடுத்த சக்கரத்துக்கு போகணும்னா எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்யும். அதுதான் இந்த உடலோட சிறப்பு. இந்த உடலோட சிறப்பு புரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் அப்படின்றது மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த உடல் நாம அல்ல. உடல் என்பது நம்மளோட ஒரு பகுதி. நான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இந்த நான்குள்ள இந்த உடலும் ஒரு பகுதி. ஆனா இந்த உடலே நான் கிடையாது. இந்த சத்தியம் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். இந்த சத்தியம் புரிஞ்சாதான் அடுத்த நிலைக்கு நீங்க வந்து போக முடியும். இந்த உடல் என்பது என்னோட ஒரு பகுதி மட்டும்தான். இந்த உடல் தான் நான் கிடையாது. இது புரிஞ்சாதான் நீங்க அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்க முடியும். சோ எப்பவுமே நம்ம செல்ஃபிஷா இருக்கோம். நான் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், ஏன் பொண்டாட்டி, ஏன் புருஷன், ஏன் பசங்க, ஏன் வீடு, ஏன் வாசல், இப்படின்னு நான் 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 அப்படின்னு நினைக்கிற இந்த உடல் நம்மளோட ஒரு பகுதி மட்டுமே. நம்ம 24 மணி நேரத்திலேயே கம்ப்ளீட்டா இந்த உடலுக்கு உரிய விஷயங்கள் தான் பண்றோம். மத்த விஷயங்கள் பண்றதே இல்ல. மனசோ ஆன்மாவுக்கோ தேவையான விஷயங்கள் பண்றதே இல்ல. சோ 1 மணி நேரம் நீங்க தியானம் செய்றீங்கன்னா இந்த 1 மணி நேரம் ஆன்மாவுக்கு ஒதுக்கி இருக்கீங்க. கொஞ்ச நேரம் இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் இப்ப நான் பேசுறது கேக்குறீங்கன்னா இது ஆன்மாவுக்கு ஒதுக்கி இருக்கீங்க. மத்த நேரம் எல்லாமே உடலுக்கு தான் தரீங்க. சோ அதுதான் பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, நைட்டு தூக்க நேரம் எல்லாமே தியானத்துக்கு ஒதுக்குங்க, உங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒதுக்குங்க அப்படின்னு வந்து சொல்றாரு.
சோ இப்படி நம்ம வந்து எல்லா விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சோ தியானத்தாலதான் உங்களை பத்தி A to Z புரியணும்னா தியானம் தான், வேற எந்த வழியும் கிடையாது. சோ அடுத்தது என்னது? சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் அப்படின்றது புத்தகங்கள் படிக்கணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும். ஏன் புத்தகங்களை படிக்க சொல்றாங்க? ஒவ்வொருத்தரும் ஆஹ் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதமான அற்புதம். இப்போ யோகானந்த பரமஹம்சா புத்தகம் எடுத்துக்கோங்க. அது அவரோட வாழ்க்கை வரலாறு. சோ அவர் வாழ்ந்த அந்த 40-50 வயசு அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த புத்தகத்துல இருக்கு. இப்ப நாம வந்து அந்த ஒரு புத்தகம் படிக்கும் போது என்ன ஆகுது? அந்த ஆட்டோபயோகிராபி ஆஃப் எ யோகி அப்படின்ற புத்தகம் படிக்கும் போது நம்ம வந்து அந்த புத்தகம் வந்து ஒரு மாசமோ இல்ல ஒரு வருஷமோ கூட வச்சுக்கோங்க படிக்கிறோம் அப்படின்னா, யோகானந்தரோட அந்த ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம ஒரு வருஷத்துல நம்ம வந்து அடைஞ்சிடறோம். ஒரு வருஷம் எக்ஸாம்பிளுக்குன்னு சொன்னேன், நம்ம ஒரு மாசத்துலயும் படிச்சிடலாம். சோ ஒரு மாசத்துலயும் படிச்சிடுறேன்னா ஒரு மாசத்திலேயே அவரோட முழு வாழ்க்கையும் நீங்க அடைகிறீங்க. சோ அப்போ எவ்வளவு ஒரு டைம் சேவிங், எவ்வளவு ஒரு விஷயங்கள் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணாமலே அவர் மூலமாக, அவர் புத்தகங்கள், அவர் வார்த்தைகள் மூலமாக அந்த ஞானத்தை நம்ம பெறுறோம். சோ ஃபாஸ்ட் நம்ம வந்து தேடி புடிச்சு அலைஞ்சு நம்ம இது தெரிஞ்சுக்கிற விட ஆட்டோமேட்டிக்கா ஒரு புத்தகம் படிக்கும் போது ஃபாஸ்டா நம்ம அந்த ஞானத்தை நம்ம அடைஞ்சிடறோம், இன்ஸ்டன்டா அடைஞ்சிடறோம். இப்போ தியானம் வந்து இந்த தியானத்தை வந்து இந்த தியானம் சரி, இது கரெக்டான தியான முறை அப்படின்னு பத்ரிஜி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. ஆனா அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. நம்ம இப்ப வந்து எங்கேயும் போய் தேட வேண்டியது இல்ல. இந்த தியானத்தை பண்றோம், சீக்கிரமா நம்ம உயர்ந்துடுறோம். அதே மாதிரி யோகானந்தரோட அவரோட லைஃப் ஹிஸ்டரி படிச்சோம் அப்படின்னா அவர் லைஃப் ஹிஸ்டரியில எத்தனையோ விஷயங்கள் வந்து தேடி அலசி ஆராய்ந்து பயிற்சி செஞ்சு அவர் எழுதின அந்த புக்கு. சோ அந்த புக்கு படிச்ச உடனே நமக்கு அந்த ஞானம் எல்லாமே சுலபமா கிடைச்சிருச்சு, நம்ம ஆராய்ச்சியை பண்ணாம கிடைச்சிருச்சு. சோ இதனால அவரோட ஒரு லைஃப் ஃபுல்லாவே ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ நம்ம அடைஞ்சிடும். அதே மாதிரி நீங்க ஒரு 10 புக்கோ 20 புக்கோ படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 புக்கோட ஞானம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்குது. நீங்க எந்த ஆராய்ச்சி பண்ணாம ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து கிடைச்சு நீங்க ரொம்ப சீக்கிரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆறீங்க, முன்னேறீங்க. இப்ப வந்து அந்த பாபாஜி மகா அவதார் பாபாஜிய பத்தி உலகத்துல யாருக்குமே தெரியாது. இந்த ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகானந்தா புக்ல மட்டும்தான் அது வந்து சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக பாபாஜி வந்து உலகத்துக்கு தெரிய வந்தாரு. பாபாஜிய வந்து நிறைய பேர் ஃபாலோவர்ஸ். நம்ம வந்து பாபாஜி கேவ்ஸ்க்கு எல்லாம் போயிருக்கோம். சோ அங்க எல்லாமே கூட இது எல்லாமே எப்ப தெரிஞ்ச வந்தது? இந்த புத்தகத்தின் மூலமாக. சோ யோகானந்தரோட குரு யுக்தேஸ்வர் கிரி, அவரோட குரு லாஹிரி மஹர்ஷி, இப்படி பல யோகிகள், பல மகான்களை பத்தி நமக்கு தெரிய வந்தது இந்த புத்தகங்களோட. ஹிமாலய யோகிகள் அப்படின்னு சுவாமி ராமாவோட புத்தகம். சுவாமி ராமா ஒரு பெரிய மகான், லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அப்படின்ற புத்தகம். சோ இப்படி ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு பொக்கிஷம் நமக்கு வந்து ஒவ்வொரு பொக்கிஷமா கிடைத்திருக்கு. ஓஷோ எடுத்துக்கிறீங்கன்னா அவங்க அன்பை பத்தி சொன்ன விஷயங்கள் வேற யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சம்போகம், செக்ஸ் பத்தியும் அன்பை பத்தியும் அவ்வளவு அற்புதமா வந்து சொன்னவங்க இந்த உலகத்துல ஓஷோவை தவிர வேற யாருமே கிடையாது. அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் காமெடியாவும் சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டாவும் காமெடியாவும் சொல்லியிருப்பார். இப்போ பத்ரிஜி வந்து என்லைட் ஆன புத்தகம் பாத்தீங்கன்னா யூ ஃபார் எவர் புத்தகம் படிக்கும் போதுதான் அவருக்கு வந்து சூக்ஷ்ம உடல்கள், சூக்ஷ்ம உலகங்கள், அவர் முன்பிறவிகள், இப்படி பல விஷயங்கள், பல உண்மைகள் அவருக்கு தெரிஞ்சு அவர் என்லைட் ஆனது அந்த யூ ஃபார் எவர் புத்தகம் படிச்சுட்டு. சோ யூ ஃபார் எவர் நமக்கு லோப்சான் ராம்பா அவங்களோட அற்புதமான புத்தகம். இதுல வந்து தேர்ட் ஐ பத்தி, 7 பாடிஸ் பத்தி, 7 சக்ராஸ் பத்தி, ஆஸ்ட்ரல் பாடி,
ஆஸ்ட்ரல் நம்ம வந்து தியானம் செய்யும் போது ஆஸ்ட்ரல் எப்படி ரிலீஸ் ஆகுது, நம்ம விழிப்போட ஆஸ்ட்ரல் டிராவல் எப்படி பண்றது, மரணத்துக்கு அப்புறமா வந்து என்ன நடக்குது, இந்த உடல் எங்க போகுது, இப்படி பல உண்மைகள் வந்து யூ ஃபார் எவர் புக்ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிச்சார்ட் பேக் அப்படின்ற ஒரு அற்புதமான மகான் வந்து ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகன் அப்படின்ற ஒரு சின்ன புக்கு. ஒரு பறவை வந்து தன்னுடைய அந்த செல்ஃப் கான்பிடன்ஸை எப்படி உயர்த்தி எப்படி வாழணும், எப்படி தன்னம்பிக்கையோட வாழ முடியும் அப்படின்ற அந்த ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. பிரிட்ஜ் காஸ் ஃபார் அவர், ரன்னிங் ஃப்ரம் சேஃப்டி அப்படின்ற புத்தகங்கள் எல்லாமே வந்து இன்னும் பல விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டது. டான் யுவான், கார்லோஸ் காஸ்டினடா, இப்படி பல பேர், இவங்க எல்லாருமே யாருன்னா நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். நமக்கு வந்து நம்ம இந்தியாவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், பாகவதங்கள், இது எல்லாமே நம்மளோட லிட்ரேச்சர்ஸ், பழங்கால லிட்ரேச்சர்ஸ். இப்ப நான் சொன்ன இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த கலியுகம் பிறந்த அப்புறமா கலியுகத்துல பல ஆன்மீக கருத்துக்கள், விஷயங்கள், சீக்ரெட்ஸ், இது எல்லாமே வந்து அற்புதமா இப்போ இருக்கிற லாங்குவேஜ்ல அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தோட மேட்ச் ஆகுற மாதிரி, இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இப்படி சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னு சொல்றோம். சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னா நம்ம பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நல்லவங்களோட பழகு, கெட்டவங்களோட போகாத, அவங்களோட பழகாத அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ இதுக்கு காரணம் என்ன, நல்லவங்க கூட இருக்கும்போது நல்லவங்களோட அந்த பழக்கங்கள் நமக்கும் வருது. சோ சஜ்ஜனங்கள் அப்படின்னாலே அதுலயே அதோட பொருள் இருக்கு. சத்து பிளஸ் ஜனம். சத்துனா நல்ல, ஜனம்னா மனிதர்கள். நல்ல மனிதர்களோட நம்ம எப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் செய்யறோமோ, எப்போ பழகுறோமோ, அந்த நல்ல விஷயங்கள் நம்ம பயிற்சி செய்யாமலே தானா வந்துருது. இப்ப வந்து எல்லாருமே சொல்றாங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்து, இப்போ உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட வந்து பார்க்கும்போது அவங்கள பார்த்தா உங்களை பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது ஜென்ரலா ஒரே மாதிரியா பழகுறது, ஒரு மாதிரி பேசுறது, ஒரே விஷயங்கள் வந்து சொல்றது, ஒரே ஞானத்தோட இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க நமக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மாதிரியே நம்ம இருப்போம். சோ அதே மாதிரி சஜ்ஜனங்களோட இங்க பிஎஸ்எஸ்எம் பாத்தீங்கன்னா எல்லா மாஸ்டர்ஸ் வந்து இணைறது, இந்த மாதிரி குரூப்ஸ்ல இணைஞ்சு நம்ம கிளாஸஸ் பகிர்ந்துக்கிறது, ஞானத்தை பகிர்ந்துக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிறது, அதெல்லாம் என்னன்னா ஞானம் ஈஸியா கிடைக்கிறது. இப்ப இது வந்து சஜ்ஜன சாங்கத்தியம். இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல வந்து இணைஞ்சு இத்தனை பேர் வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம். இந்த கிளாஸ்ல யாரெல்லாம் வருவாங்க, அந்த ஞானம் வேணும்ன்றவங்க வருவாங்க, ஆன்மீக வளர்ச்சி வேணும்ன்றவங்க வருவாங்க, நான் உயரணும் அப்படின்றவங்க வருவாங்க, நான் ஆன்ம நிலையில நல்ல ஞானத்தை பெறணும் அப்படின்றவங்க வருவாங்க. சோ இப்படி இந்த ஒரு குரூப்ல வரும்போது எல்லாரோட விஷயங்கள் மேட்ச் ஆகுது. சோ ஒரு மாஸ்டர் வராங்க, அந்த மாஸ்டர் இதுக்குரிய விஷயங்கள் சொல்றாங்க. சோ அந்த விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் சஜ்ஜனம், சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னு சொல்றது. சஜ்ஜனங்கள் அப்படின்னா நல்ல ஞானம் உள்ளவர்கள், நல்ல ஆன்மீக ஞானத்தை சொல்றவங்க அப்படின்னு கூட சொல்றோம். சோ சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்றது நம்மள உயர்த்தும். ஒவ்வொரு மாஸ்டர் ஸ்பீச்சும் நீங்க கேட்கும் போது ஒவ்வொரு நிலைய வந்து நீங்க மேல் நோக்கி போறீங்க. இது எல்லாம் இல்ல, நான் வீட்லயே இருக்கேன், நான் சாப்பிடுறேன், தூங்குறேன், என்னோட வேலையை நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது ஞானம் வருமா, நமக்கு வரவே வராது. ரொம்ப நாள் ஆனாலும் அது வந்து ஒண்ணுமே இல்லை. நம்ம அப்படியே எங்க இருக்கிறவங்க அப்படியே இருக்கும். இன்னும் சேத் புக்ஸ் இருக்கு. சேத் புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது அபாரமான ஞானம். சேத் அப்படின்றவர் வந்து ஒரு சேனலிங் மூலமா தன்னோட ஞானத்தை வந்து இந்த உலகத்துக்கு பல புத்தகங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மகான்களோட புத்தகங்கள் லிண்டா குட்மேன், அப்புறமா மஹம்மத், ஜீசஸ், அப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணர், ஜோரியாஸ்டர், இப்படி இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா
ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஒவ்வொரு மதத்துக்குரிய மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஹ் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படிக்கிறதால நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நிறைய பேர் வந்து பல விஷயங்களை தெரிஞ்சு அறிஞ்சு ஆராய்ச்சி புத்தக ரூபத்துல வச்சிருக்காங்க. சோ அவங்க ஆராய்ச்சி மூலமா கிடைச்சது எல்லாமே நம்ம சுலபமா புத்தகம் படிக்கும் போது நமக்கு வந்துரும். இல்லைன்னா நம்ம எப்ப திரும்ப அந்த ஆராய்ச்சி பண்ணி இந்த பிறவியே வந்து முடிஞ்சிரும். அதனால ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்கள் எழுதிய எல்லா மகான்களோட புத்தகங்கள் படிக்கும்போது நம்ம ஃபாஸ்டா வளர்ச்சி அடைகிறோம். என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தியானம். ஸோ சிம்பிளா நான் கடைசியில முடிச்சிடுறேன். ஸோ தியானம் அப்படின்றது என்ன? என்னன்னா தெரிஞ்சுக்கிறது. நான் யார், நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்கு வந்திருக்கேன், என்னோட பர்பஸ் என்ன, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தியானம் மட்டும்தான் ஒரே வழி. உங்களை நீங்க டிஸ்கவர் பண்றீங்க, அதுதான் தியானம், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் அப்படின்னும் போது ஏற்கனவே இந்த உலகத்துல பல ஞானம் எல்லாரும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம அந்த புத்தகங்கள் படிக்கும் போது அந்த ஞானத்தை எல்லாமே நமக்குள்ள சுலபமா கொண்டு வரும். சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னும் போது நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நிறைய படிச்சு நிறைய விஷயங்கள் அனுபவிச்சு நிறைய தியானம் செஞ்சு அவங்க பயிற்சியில அவங்க இப்ப நான் வந்து 21 வருஷம் பயிற்சி பண்ணிருக்கேன். இந்த 21 பயிற்சி என்னோட வார்த்தைகள் மூலமா நான் கொடுக்குறேன். சோ இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யும் போது நீங்க இந்த விஷயங்கள் என்னோட 21 வருஷத்தோட பயிற்சிய நீங்க பார்க்க முடியும். சோ இப்படி இந்த 3 விஷயங்களால நம்ம முன்னேற்றம், இந்த 3 விஷயங்களால சுலபமா முன்னேற்றம் அப்படின்றது நடக்குது. இந்த பிறவி நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ஞானத்துக்காக மட்டும்தான். ஞானம் அப்படின்றதுதான் முதற்கட்டம். இந்த இந்த பிறவியோட நோக்கம். நம்ம அதெல்லாம் இல்ல, நான் வந்து கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும், குழந்தைய பெத்துக்கணும், அவங்களுக்கு செட்டில் பண்ணணும், இதுதான் வந்து முக்கியம் நினைக்கிறோம். இது எல்லாம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு இந்த வாழ்க்கை போர் அடிக்காம ஒரு டைவர்ஷன் தான் இது எல்லாமே. இது வந்து எல்லாமே டைவர்ஷன். இந்த டைவர்ஷன் அப்படின்றது இதுவே உண்மை கிடையாது, இது பகுதி, இந்த வாழ்க்கையோட பகுதி. ஆனா வாழ்க்கையோட நோக்கம் என்ன? ஆன்ம முன்னேற்றம். இந்த ஞானத்தை அடைவதுதான் இந்த வாழ்க்கையோட நோக்கம். எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞானத்தை அடைவது. இந்த ஞானத்தை அடைவதற்கு நமக்கு மிக சுலபமான 3 வழிகள். அந்த திரிசூலம், நம்மளோட ஆயுதம் என்னன்னா தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். யாருக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா கேட்கலாம், நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். மேடம், மிக அருமையாக பேசுனீங்க மேடம். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மேடமிடம் கேட்டுக்கொள்ளலாம். உங்கள் கையை உயர்த்தவும். நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் பெயரை சொல்லி உங்கள் ஊரின் பெயரை சொல்லி மேடமிடம் சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். அவர்கள் பதிலளிப்பார்கள். நீங்க வந்து நீங்க தியானம் செய்றீங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்க, உங்களோட முன்னேற்றத்தை ஒரு புத்தகம் வச்சு எழுதிக்கோங்க. இப்ப இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, புரியல அப்படின்னாலும் அது எழுதி வச்சுக்கோங்க. போக போக அது உங்களுக்கு புரியும். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம கேட்கணும். நம்ம அந்த டவுட் கேட்கல, அது தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம முன்னேற்றம் இருக்காது. அங்க வந்து அது ஒரு தடையா நின்னுடும். நம்ம முன்னேற்றத்துக்கு நம்மளே தடை போடக்கூடாது. சோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உடனே அது வந்து கிளியர் பண்ணிக்கணும். நீங்க எஸ் சார் பேசு. சோ நம்ம வந்து கேட்கல அப்படின்னா நம்ம முன்னேற்றம் இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு விஷயத்த கேட்கிறோம் அப்படின்னா அந்த தெளிவு என்ன செய்யும்னா நம்மளை இன்னும் ஃபாஸ்டா முன்னோக்கி கொண்டு போகும். இப்ப நீங்க வந்து தியானம் தினமும் செய்றீங்க.
இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது எப்பவுமே வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறதுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் சரியா கடைப்பிடிக்கிறேனா அப்படின்ட்டு உங்களை நீங்க செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க தினமும். அதுவும் செய்யணும். அந்த செல்ஃப் செக் பண்ணும்போது நான் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேனா, கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி நான் செய்யும் போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்குரிய நான் இங்க தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்றது புரியும். அந்த தப்பு பண்ண விஷயத்த நம்ம திரும்ப திருத்திக்கிட்டு நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். இப்போ கிளாஸ் புரிஞ்சதா, கிளாஸ் நல்லா இருக்கா, அது கூட நீங்க சொல்லலாம். உங்களுக்கு பயனா இருந்ததா இன்னைக்கு நான் பேசின விஷயங்கள், அதுவும் நீங்க பகிர்ந்துக்கலாம். நீங்க உங்க கையை உயர்த்தலாம் நண்பர்களே. நான் அன்மியூட் கொடுக்கிறேன். ரத்தனவள்ளி அவர்கள் கையை உயர்த்துகிறார்கள். நான் அன்மியூட் கொடுக்கிறேன். ராமராஜேந்திரன் அவங்க அட்ரஸ் பண்றாங்க, பேசுங்க சார். சந்திரா அவர்கள் கையை உயர்த்துகிறார்கள். அவருக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மேடம் சந்திரா மேடம், நீங்க பேசலாம் மேடம். மேடம், நீங்க இந்த விளக்கம் கொடுத்தது, ஆன்மீக விளக்கம் கொடுத்தது ரொம்ப நல்லா புரியுதுங்க மேடம். நல்லா விளக்கமா சொல்றீங்க. நான் வந்து பாதியில தான் வந்தேன். எனக்கு நான் வீடியோ பார்த்து தான் யூடியூப்ல போய் தான் உங்களுடைய ஸ்பீச் திருப்பி கேட்கலான்ட்டு இருக்கேன். இதுவரையும் நான் கேட்ட வரையும் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் கேட்டேன். அதுலயும் எனக்கு ஓரளவுக்கு நம்ம இந்த பிறவி எடுத்தது வந்து ஆன்மீக வளர்ச்சிக்காக தான் அப்படிங்கிறது நல்லா தெளிவாகுது. அதுக்கு உண்டானது தான் நம்ம பார்க்கணும், மெயினா எடுத்துக்கணும். மற்ற ஈழோக வாழ்க்கையை வந்து நம்ம செகண்டரி வச்சுட்டு நம்ம லைஃப் கொண்டு போனோம்னா நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. நான் என்ன முழு விளக்கம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட நீங்க எவ்வளவு நாளா பண்றீங்கம்மா தியானம்? நீங்க எவ்வளவு நாளா பயிற்சி பண்றீங்க? எவ்வளவு நாளா தியானம் பண்றீங்க? நான் வந்து முழுமையா பண்ண முடியலைங்க. பண்றது விடுறது இப்படியே இருந்துட்டு இருக்கேன். இப்ப பிரமிடு மகாதர் ஃபவுண்டேஷன் வந்ததுல இருந்து எனக்கு ஒரு ஆர்வம். நம்ம இனிமேல் நமக்கு கிடைச்ச ஞானத்தை விடக்கூடாது, கண்மையா பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணுங்கிற இது எனக்கு இப்பதான் மனசுல உதயம் இருக்குது. வந்து கண்டினியூவா பண்ண முடியறது இல்லைங்க. பண்ணுவேன், விடுவேன், இப்படியே இருக்குங்க. இப்ப வந்து எல்லாருமே என்னன்னா, அதுதான் அதுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத டைம்ல உட்கார்ந்துட்டு 1 மணி நேரம் அலாரம் வச்சுக்கோங்க. அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் நான் கண்ணை திறக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சு உட்காரணும். முதல்ல அடம் பிடிச்சு உட்காரணும். 1 மணி நேரம் கண்ணை திறக்க மாட்டேன், இல்ல 2 மணி நேரம் நான் கண்ணை திறக்க மாட்டேன். தியானம் நடந்தாலும் நடக்கலைனாலும் நான் உட்கார்ந்து காட்டுவேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட். உட்கார்றது ஃபர்ஸ்ட் வந்து நான் எவ்வளவு நேரமாச்சு இந்த உடலை உட்கார வைக்க முடியும் அப்படின்றதுதான் பயிற்சி. உடலை உட்கார வைக்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி. இந்த உடல் உட்கார்ந்துருச்சுன்னா தியானம் வந்து தானா நடக்கும். மனச வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மூச்சை பாக்குறோம், அவ்வளவுதான். அதனால 1 மணி நேரம் அலாரம் வச்சுட்டு தியானம் நடந்தாலும் நடக்கலைனாலும் கண் திறக்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பயிற்சி. இது தாண்டினாதான் அடுத்தது உங்களுக்கு வரும். சோ கம்பல்சரி இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நன்றி, கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். நான் வந்து தனியா குரூப்ஸ் கூட இருக்கு. அக்கண்ட தியானம், பிகினர்ஸ்க்கு மெடிடேஷன், அதெல்லாம் நான் நடத்திட்டு வரேன். எவ்ரி ஃப்ரைடே என்னோட கிளாஸ் இருக்கும், பர்சனல் கிளாஸ். வரீங்க மேடம்? எவ்ரி ஃப்ரைடே எதுல கொடுக்குறீங்க? இல்ல, என்னோட பர்சனல் கிளாஸ். அது என்னோட கூகுள் மீட்ல நடக்குது. என் நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, எனக்கு கூட வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் கூட கலந்து. ஒரு நிமிஷம், நான் என்னோட நம்பர் போட்டுறேன். யாருக்கு கிளாஸ் டீடைல்ஸ் வேணுமோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம், நான் எடுக்க மாட்டேன். மெசேஜ்? ஆமா, மெசேஜ் பண்ணிடுங்க, இல்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாம். ஓகே. எனக்கு வந்து கிளாஸ் ஒரு நாள் தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து குரூப்ல இருந்து தான் நான் கைடன்ஸ் கொடுப்பேன். யார் வந்து என்ன கேட்டாலும் வாய்ஸ் மெசேஜ்ல தான் நான் வந்து விளக்கம் கொடுப்பேன். ஃபோன் பண்ண வேண்டாம். டீடைல்ஸ் இப்ப என்னோட குரூப்ல நிறைய பேர் 1000க்கு மேலேயே எல்லாருமே அழகா தியானம் பண்றாங்க.
தியானம் 41 days வகுப்புகள் நிறைய முடிச்சுட்டு அக்கண்ட தியானத்திலயும் பண்றாங்க. அவங்க நிறைய பேர் மாஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. நம்ம வந்து வளரணும் அப்படின்னா இப்படியே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த கட்டம் போகணும். நான் அந்த வாய்ப்பு பேசுற வாய்ப்பு வரும்போது பேசணும், ஹெல்ப் பண்ற வாய்ப்பு வரும்போது ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு இருக்கு, நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற பல விஷயங்கள் நான் வந்து இது பண்றேன். அண்ட் மாஸ்டர்ஸ் கிளாஸ் கூட நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஹோஸ்டா இருக்கீங்க, இல்ல டிரான்ஸ்லேஷன் பண்றீங்க, இதுக்கு ஏற்கனவே ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்னும் மாஸ்டர் ஆகிறது எப்படி அப்படின்றதுக்கு அதுக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதுலயும் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க போடுங்க மேடம், நாங்க அந்த நம்பர் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றோம். எனக்கு மெசேஜ் போடுங்க, மெசேஜ் போடுங்க. உங்க ஆன்மீக டவுட்ஸ் கூட நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம், நான் வந்து ஆன்சர் சொல்றேன். ரொம்ப நன்றி மேடம். ராஜேந்திரன் சார் பேசுறீங்களா? ஆமா, ராஜேந்திரன் சார் பேசுங்க சார். பேசுங்க. வணக்கம் மேடம். அதாவது நீங்க ஆரணி நானே மூலாதாரத்திலிருந்து உடம்பு சுவாதிஷ்டானம் உடம்பு அப்படின்னு சொல்றீங்களா, அது என்ன, அதை கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா? 7 உடல்கள் பத்தி நமக்கு பிஎம்சி சேனல்ல நிறைய மாஸ்டர்ஸ் பேசியிருக்காங்க. பிஎம்சி சேனல் தெரியுங்களா? தெரியாதுங்க சார். சார் பழனியப்பன் சார் பிஎம்சி சேனல் லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க பிஎம்சி சேனல்ல போயிட்டு 7 உடல்கள் போட்டீங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸ் பேசியிருப்பாங்க, அது எல்லாமே வரும். அது 1 by 1 கேளுங்க. அந்த 7 நம்ம வந்து 7 உடல்களோட கலவைதான் நம்ம. ஆனா அந்த உடல்கள் நம்ம ஒண்ணுக்குள்ள அடங்கி இருக்கு. பௌதிக உடல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இப்ப நமக்குள்ள இன்னொரு உடல் அப்படின்னு சொல்லும் போது 2வது உடல் என்னன்னா நமக்கு ஹார்ட், செஸ்ட், லங்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்க மாட்டோம், அதெல்லாம் நமக்குள்ள இருக்கு இல்லையா, அது 2வது உடல். அந்த மாதிரி ஒவ்வொரு உடலா உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு. அது வந்து பார்க்க முடியாது, உணரதான் முடியும். அதுவும் தியானத்துலதான் நம்ம உணர முடியும். இந்த 7 உடல்களோட பெயர்கள் இருக்கு, அதுக்குன்ற சிறப்புகள் இருக்கு. அது எல்லாமே வந்து அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டாதான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? சோ பிஎம்சி அப்படின்றது பிஎஸ்எஸ்எம்ல தமிழ் சேனல் அது. சோ அந்த தமிழ் சேனல் காமனா எல்லாருக்கும் அது பாருங்க. நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, மாஸ்டர்ஸோட கனெக்ஷன்ல இருங்க, எல்லாம் பேசுங்க. இந்த குரூப் வந்து டெய்லி கிளாஸஸ், இந்த டெய்லி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? பிஎம்சிங்களா? ஆமா, பிஎம்சி. யூடியூப்ல போய் பார்க்கணுமா? ஆமாங்க. சரிங்க, நான் இப்ப போடுறேன் பாருங்க. இதுதான் பிஎம்சி தமிழ் குரூப்ல போடுவோம். பிஎம்சி தமிழ் டைப் பண்ணாலே வந்துரும். பிஎம்சி சேனல் பத்தி நம்ம குரூப்ல ஷேர் பண்றோம் சார். பிரமிட் மெடிடேஷன் சேனல், அவ்வளவுதான். பிஎம்சினா பிரமிட் மெடிடேஷன் சேனல் தமிழ். ஆமா. இதுல 24 மணி நேரமும் நமக்கு ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டே இருக்கும், மாஸ்டர்ஸ் பேசிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி மேடம். சொல்லுங்க மேடம். டெட்டானா ஆர்டினரி பர்சன் டெட்டானா அந்த 7 பாடிஸ் என்ன, ஃபர்ஸ்ட் பாடி நம்ம இந்த ஸ்தூல உடல் இறந்துருதுங்க, சூட்சும உடல் அந்த 6 உடல் என்ன ஆகுது? அது வந்து பெரிய விஷயமா இப்ப சொல்ல முடியாது. நீங்க ஸ்பீச் பாருங்க, ஏற்கனவே நானும் வந்து இது பண்ணிருக்கேன். என்னோட சேனல் கூட பர்சனலா இருக்கு, அதுலயும் நான் நிறைய பேசியிருக்கேன். நீங்க வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க. சேனல் நேம் என்னங்க மேடம்? என்னோட சேனல் பேரு சந்திரகலா பேரம்பாக்கம். நான் லிங்க் வந்து பழனியப்பன் சார் சேனலோட இது மட்டும் வாட்ஸ்அப் இதுல போட்டுருங்க, குரூப்ப. இதுல டைப் பண்ண முடியுமா நம்ம மகோதர் குரூப்ல போடுவோம் மேடம். லிங்க் வந்து கொடுத்துறேன், சார் கொடுத்துருக்கேன், அவருக்கு ஷேர் பண்ணுங்க. லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க் வந்து நம்ம குரூப்ல போடுவோம். அடுத்தது நண்பர்கள் கேள்வி கேட்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம். அப்புறம் இன்னொரு சந்தேகம் சார். கேட்கலாங்களா? சொல்லுங்க
சார் அதாவது இப்போ தியானம் முதல்ல மூச்சு கவனிச்சு தியானம் பண்ண சொல்றீங்க. ம். அது மூச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எந்த சக்கரத்துல நம்முடைய தியானத்தை கொண்டு போலாம்? அதெல்லாம் ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். நீங்க மூச்சு கவனிங்க. தானா விழிப்பு எங்க போகுதோ அது அந்த விழிப்போட இருங்க, அவ்வளவுதான். இப்ப ஆக்ஞா சக்கரத்துல கொண்டு போகணுன்றதெல்லாம் தேவையில்லை. அது பார்க்க கூடாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே இடத்துல தங்கிடுவீங்க. எதுவுமே பார்க்காதீங்க. மூச்சு கவனிங்க. விழிப்பு எங்க போகுதோ அந்த நிலையில வந்து அந்த விழிப்புணர்வு எங்க போகுதோ அந்த விழிப்புணர்வோட நீங்க வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுங்க, அவ்வளவுதான். சரி, தேங்க்யூ. எல்லாருமே பிஎம்சி சேனல் நிறைய பாருங்க. அதுல நிறைய ஞானம் இருக்கு. தினமும் வந்து நான் இப்ப தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தின்னு சொல்லியிருக்கேன். தியானம் வந்து உங்க வயசுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க சீனியர்ஸா இருக்கீங்க. 3 hours மெடிடேஷன் கட்டாயமா பண்ணணும். 2 to 3 hours வந்து பிஎம்சி சேனல் பாருங்க. இல்லைன்னாலும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் பிஎம்சி ஆன் பண்ணிக்கோங்க. அந்த காதுல வந்து நல்ல விஷயங்கள் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து உட்கார்ந்து பார்க்கணும், உட்கார்ந்து கேட்கணும்னு கூட இல்லை. இது வந்து ஞானம் தான். ஆன் பண்ணோம்னா அது பாட்டுக்கு காதுல போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். இப்ப நான் வந்து கிச்சனுக்குள்ள போனேன்னா ஒரு சேனல் ஆன் பண்ணிடுவேன். அது எது வந்தாலும் அந்த வார்த்தைகள் நமக்குள்ள போயிட்டே இருக்கும். நான் பாட்டுக்கு நான் சமையல் பண்ணுவேன், அது பாட்டுக்கு அது காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ அப்படி நம்ம வந்து எப்பவுமே காதுகளை ஃப்ரீயா விடக்கூடாது. அதுக்கு ஞானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு ஆடியோஸ் போட்டு வச்சிடணும் வீட்டுல. ஏதோ ஒரு ஆடியோ வந்து போட்டுட்டு நம்ம இந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். மேடம், நான் இப்ப நிகழ்ச்சியின் இறுதிக்கு வரேன் மேடம். வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வாரத இடையில நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேடம், சீனியர் மாஸ்டர் திருமதி சந்திரகலா மேடம் அவர்கள் இன்று நம்மிடம் நீங்க பேசுனதை பத்தி ஒரு ரீகேப் கொடுக்குறேன் மேடம். நம்மிடம் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் பத்தி மிக அருமையாக உரையாற்றினார்கள். அவர்கள் கூறும்பொழுது பிஎஸ்எஸ்எம்மின் திரிசூலம் என்ன என்பது, அதாவது தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் தான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்டின் திரிசூலம் என்று சொன்னார்கள். நமது இந்த 3 வழிகளை கடைபிடிப்பதற்கு உடல், மனம், ஆன்ம நிலையில் உயர முடியும் என்று எடுத்துரைத்தார்கள். மேலும் அவர்கள் 7 உடல்களின் சமுதாயம், 7 உடல்களின் பயணம், அந்த உடல் சூஷ்ம நிலையை அடைவதற்கு இந்த தியானத்தை செய்ய வேண்டும். இதனால் நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு செல்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த தியானத்தை மேற்கொள்ள ஆனாபானாசதி மூலியமாக தியானம் மேற்கொள்ள வேண்டும். மனசு தளராமல் கவனிக்க சூழ்ச்ச நிலைக்கு செல்லலாம் என்று சொன்னார்கள். மேலும் நாம் மூச்சை கவனித்தல், அதுதான் தியானம் என்று சொன்னார்கள். மேலும் அவர்கள் தியானம் பழக 21 நாட்கள், 41 நாட்கள் பல நிலைகள் உள்ளதை பற்றி சொன்னார்கள். 7 உடல் தியானம் பயணம் பற்றி எடுத்துரைத்தார்கள். நாம் தியானம் செய்ய செய்ய நான் யார், நாம் யார், நமக்கு நாமே கிடைக்கும் என்று சொன்னார்கள். நாம் தியானம் செய்ய செய்ய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம் வேலை என்ன, லைஃப் பர்பஸ் புரியும் என்று சொன்னார்கள். உதாரணமாக பழனியப்பன் அவர்கள் செய்கிறார்கள், நான் ஸ்பீச் கொடுக்கிறேன், மேலும் பின்னாடி டெக்னிக்கல் பேக்கப் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்தை புரிய நாம் நமது வாழ்க்கையின் பர்பஸ் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். முழுமையான திருப்தி கிடைப்பதுதான் லைஃப் பர்பஸ் என்று சொன்னார்கள். எது தேவை என்பது தியானத்தின் மூலமாக சேரும், நம்மை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். உடல் மூலமாக தான் ஞானம் புரியும் என்று சொன்னார்கள். டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர நமக்கு தியானம் மேற்கொள்ள வேண்டும். உடலின் சிறப்பு புரிய வேண்டும். இந்த உடலே நான் கிடையாது என்று சொன்னார்கள். உடல் ஒரு பகுதி மட்டும்தான். 1 hour தியானம் என்பது 1 hour ஆன்மாவிற்காக ஒதுக்கி உள்ளது என்று சொன்னார்கள். பத்திரிகை ஐயா கூறுவது போல் நைட்டில், இரவில் நாம் தூங்க நேரம் ஆன்மீக வளர்ச்சிக்காக நாம் ஒதுக்க வேண்டும் எடுத்து சொன்னார்கள். 2வதாக சுவாத்தியாயம், நாம் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும்.
உதாரணமாக யோகானந்த பரமஹம்சா வாழ்க்கை வரலாறு. அவர் 40 வயது அந்த ஒரு சமயங்களில் அவருடைய வரலாறை அவர் கூறியுள்ளார். அதை நாம் படிப்பதால் முழுமையாக அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். குறுகிய காலத்தில் நாம் புத்தகங்களை படித்தால் பல ஞானங்கள் நமக்கு வரும். மேலும் ஆட்டோகிராபி ஆஃப் யோகானந்தா, அதில் மகவதார் பாபாஜி பற்றி கூறியுள்ளார்கள் என்று எடுத்துரைத்தார்கள். சுவாமி ராமா எழுதிய லிவிங் வித் இமாலயாஸ் மாஸ்டர்ஸ் பற்றி சொன்னார்கள். ஓஷோ அவர்கள் ஐயா எழுதிய புத்தகத்தில் அன்பு பற்றி சொல்லியுள்ளார், காமெடியாக சொல்லியுள்ளார் என்று சொன்னார்கள். லோக்சம் ரம்பா ஆதர் அவர் எழுதிய யூ ஃபார் அவர் புக் பற்றி எடுத்துரைத்தார்கள். அந்த புக்கை படித்துதான் நமது பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள் என்லைட்மெண்ட் ஆனார்கள். உதாரணமாக லோக்சம் ரம்பாவில் தேர்ட் ஐ, மூன்றாவது கண் என்றால் என்ன, 7 சக்கரங்கள் என்றால் என்ன, ஆஸ்ட்ரல் பாடி என்றால் என்ன, ஆஸ்ட்ரல் பாடி டிராவல் என்றால் என்ன, லைஃப் ஆஃப்டர் டெத், நம் இறப்பிற்கு பின் நமது வாழ்க்கை என்ன என்று கூறினார்கள். ஸோ நமது பல புத்தகங்களை படிக்க பல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்களின் ஞானம் நமக்கு வரும். அந்த காலங்களில் வேதங்கள் புராணங்கள் உள்ளது. இந்த காலத்தில் நியூ எரா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அவர்கள் சொல்லியுள்ளார்கள், இந்த காலத்திற்கு ஏற்றது போல் என்று கூறினார்கள். மூன்றாவதாக சஜ்ஜன சாகத்தியம் என்றால் என்ன, அதை நல்லவர்களுடன் பழகுவது, அவர்களுடன் சேர்ந்து பேசுவது, அதனால் நமக்கு ஞானம் ஆன்மீக வளர்ச்சி வளரும் என்று சொன்னார்கள். ஆதலால் தியானத்தால் நான் யார், ஊமை என்று அறிய முடியும். நமது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, டிஸ்கவர் அவர் செல்ஃப், நம்மளை நாம உணர்ந்து கொள்ளுதல் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சுவாத்தியாயத்தால் புத்தகங்கள் படிப்பதால் அடுத்தவர்களுடைய ஞானத்தை நாம் குறுகிய காலத்தில் பெற முடியும். மூன்றாவதாக சஜ்ஜன சாங்கத்தியம், அந்த பயிற்சியில் பெற்ற மற்றவர்கள் பேசுவதால் அவர்களின் பயிற்சி பெற்ற அனுபவங்கள் நாம் பகிர்ந்து கொள்கிறோம், நமக்கு மிக சீக்கிரமாக கிடைக்கும். சோ நாம் வாழ்க்கையின் நோக்கம் ஞானத்தை அடைய இந்த 3 சூலமான திரிசூலமான தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள். மேலும் நண்பர்களே, நாளைக்கு 3ஆம் தேதி ஜூன் மாதம் காலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும். இன்று நடந்தது போல் 1 மணி நேரம் தியான பயிற்சி மேற்கொள்வோம், மற்றொரு 1 மணி நேரம் ஆன்மீக ஞானம். அந்த ஆன்மீக ஞானத்தில் தியானத்தின் மூலம் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் நாம் எவ்வாறு மீள்வது என்பது பற்றி திரு ஜெயசரவணன் பர்கூரிலிருந்து உரையாற்றுவார்கள். மேலும் நாம் இந்த ஜூம் லிங்க், இந்த மாதத்திற்கான ஜூம் லிங்க் அனுப்பியுள்ளோம். அது 21 நாட்களுக்கும் அதை உபயோகித்துக் கொள்ளலாம். மேலும் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தும் ரெக்கார்டு செய்து மகவதார் அறக்கட்டளை டிவி அவர்கள் யூடியூபில் போஸ்ட் செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். அதை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய கர்மா. இதை உங்கள் நண்பர்களிடம், குடும்பத்தார் அனைவரிடம் பகிர்ந்து அவர்களையும் அந்த யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை பிரஸ் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி கூற விழைகிறேன். இன்று நம்மிடம் மிக அருமையாக உரையாற்றிய, மிகச் சிறந்த முறையில் மிக விளக்கமாக தியானம் என்றால் என்ன, சுவாத்தியாயம் என்றால் என்ன, சஜ்ஜன சங்கத்தியம் என்றால் என்ன, அதன் பயன்கள், அதை நாம் எப்படி பெறுவது, எப்படி அடைவது, எப்படி தியானம் மேற்கொள்வது என்பது பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி சந்திரகலா மேடம் சென்னையிலிருந்து மிக அருமையாக உரையாற்றினார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும் எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு, மேலும்
மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், நாளை நிகழ்ச்சி காலை சரியாக 5 மணிக்கு நமது மகவதார் அறக்கட்டளையின் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 3 நாள் 2 நாளை காத்தாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கும். முதல் 1 மணி நேரம் தியான பயிற்சி காலை 5 மணி முதல் 6 மணி வரை, மேலும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை ஆன்மீக ஞானம் பற்றி திரு ஜெயசரவணன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவரும் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி மேடம். நான் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் மேடம். நன்றி. மீண்டும் நாளைக்கு நன்றி. வணக்கம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம்.